வாழ்க்கையில் நம்மை அதிகமாக பாதிப்பது வெளி உலகம் இல்லை, நம்ம மனசு தான். ஒரே சம்பவம் ஒருவருக்கு சந்தோஷம் தரும், இன்னொருவருக்கு துக்கம் தரும். காரணம் அந்த சம்பவம் இல்லை, அதை நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பதுதான். நெகட்டிவ் சிந்தனைகள் நம்மை மெதுவாக கீழே இழுத்து நரகத்துக்கு கொண்டு போகும். அதே நேரத்தில் நன்றி, உணர்ச்சி மற்றும் நேர்மறை சிந்தனைகள் நம்மை வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றும். நம்ம மனசை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் எந்த சூழ்நிலையும் நம்மால் ஜெயிக்க முடியும். அந்த சக்தி நமக்குள்ளேயே இருக்கிறது. இதை பற்றி தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அர்ஜுன் ஸ்டுடியோ. வணக்கம் நண்பர்களே. உன் மனசு தான் உன் சொர்க்கமும் நரகமும். இந்த ஒரு வரி சாதாரண வார்த்தை இல்லை, வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிடும் ஒரு உண்மை. நீ வெளியில உலகத்தை மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மனிதர்கள் மாறணும், சூழ்நிலை மாறணும், அதிர்ஷ்டம் மாறணும் என்று காத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு உணர்வுக்கும் காரணம் உன் மனசு தான். அதே சம்பவம் ஒருத்தனுக்கு சந்தோஷம் தரும், இன்னொருத்தனுக்கு துக்கம் தரும். ஏன் தெரியுமா? சம்பவம் முக்கியமில்லை, அதை நீ எப்படி நினைக்கிறனோ அதான் முக்கியம். மனசு அமைதியா இருந்தா சின்ன விஷயம் கூட பெரிய சந்தோஷம் தோணும். மனசு கலக்கம் இருந்தா பெரிய வெற்றி கூட வெறுமையே தோணும். நீ ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் உன் மனசை கவனிக்கிற, பிறரை பற்றி நீ எவ்வளவு யோசிக்கிற, அதை விட உன்னை பற்றி நீ எவ்வளவு யோசிக்கிற. உன் உள்ளே நடக்கிற சிந்தனைகள் தான் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துது. நெகட்டிவ் நினைப்புகள் இருந்தா அது மெதுவாக உன் நம்பிக்கையும் உன் ஆற்றலையும் உன் வாழ்வையும் சுருண்டு போக வைக்கும். அதுதான் நரகம். யாரும் உன்னை தள்ளி நரகத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. நீயே உன் மனசுல உருவாக்குற நரகத்திலேயே நீயே விழுற. அதே நேரத்தில் நீ உன் சிந்தனையை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டா, நன்றி, உணர்ச்சி வளர்த்த, நடந்ததில்ல நல்லதை மட்டுமே கவனிக்க ஆரம்பிச்சா உன்னாலேயே உன் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்ற முடியும். இது ஒரு நாள்ல நடக்காது. ஆனா ஒவ்வொரு நாளும் நீ உன் மனசோட பேசுற விதத்தை மாற்ற ஆரம்பிச்சா அது மெதுவா உன்னை மாற்றும். தோல்வி வந்தா நான் முடிஞ்சிடுவேன் இல்லைன்னு சொல்லாத, இது எனக்கு ஒரு பாடம்னு சொல்லு. யாராவது உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்காக உன் மனசை சிதைக்காத. நான் என்னவோ அதேதான்னு உன்னை நினைவூட்டு. கோபம் வந்தா உடனே ரியாக்ட் ஆகாத. அந்த ஒரு நிமிஷம் நீ சும்மா இருந்தா அது உன் மனசை காப்பாற்றும். வாழ்க்கை எப்போதும் நியாயமா இருக்காது. ஆனா உன் மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த சூழ்நிலையிலும் நீ ஜெயிக்க முடியும். நீ உன் மனசை கற்றுக்கொள்ளாத வரை உலகமே உன்னை கற்றுக் கொடுக்க போகுது. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீ உன் மனசை நண்பனா மாற்றிக்கிட்டா அது உன்னை ஒருபோதும் துரோகம் செய்யாது. எதுவும் இல்லாத நாள்ல கூட அமைதியா தூங்க வைக்கும். எதுவுமே இல்லாத நேரம் கூட நம்பிக்கை கொடுக்கும். நினைச்சுப்பார், நீயே உன்னை நிம்மதியா வாழ விடாம இருந்தா யாராலும் உன்னை சந்தோஷப்படுத்த முடியாது. அதே மாதிரி நீ உன் மனசை சரியா வழிநடத்த ஆரம்பிச்சா யாராலும் உன்னை உடைக்க முடியாது. அதனால தினமும் உன்னோட சிந்தனையை கவனிச்சு பார். எந்த எண்ணம் உன்னை உயர்த்துது, எந்த எண்ணம் உன்னை கீழே இழுக்குது என்று புரிஞ்சுக்கோ. நல்ல எண்ணங்களை வளர்த்து கெட்ட எண்ணங்களை மெதுவா விடு. அதுதான் உண்மையான சுய கட்டுப்பாடு. அதுதான் உண்மையான சுதந்திரம். இறுதியில் வாழ்க்கையில் என்னை கொடுத்தது முக்கியமில்லை, நீ அதை எப்படி எடுத்துக்கொண்டாய் என்பதுதான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நினைவில் வை, உன் மனசு தான் உன் சொர்க்கமும் உன் மனசு தான் உன் நரகமும். அதை எப்படி பயன்படுத்துறது என்பது உன் கையில் தான் இருக்கு.
வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது முக்கியமில்லை, அதை நீ எப்படி எடுத்துக் கொள்கிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். உன் மனசை நீ கற்றுக்கொண்டால் உலகமே உன்னை வெல்ல முடியாது. உன்னுடைய சிந்தனைகளை உயர்த்த ஆரம்பி, உன் வாழ்க்கையை உயர்ந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அர்ஜுன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.